அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி என்ன அப்படின்னா கும்பம் ராசி. ஜோதிடத்தில் 11வது இடத்துல வரக்கூடிய ராசி தாங்க கும்பம் ராசி. சனி பகவானே ஆளக்கூடிய இந்த ராசியை சேர்ந்தவங்க எந்த ஒரு விஷயத்திலும் தீவிரமாகவும் ஆழமாகவும் இறங்கி செயல்படக்கூடியவங்க. எதையுமே சரியாக புரிந்து கொண்டு அதுக்கப்புறம் செயல்படக்கூடியவங்க இந்த ராசியில் பிறந்தவங்க அப்படின்னே சொல்லலாம். இது ஒரு காற்று ராசி அப்படிங்கிறதுனால பல நேரத்திலும் நிலையற்ற மனநிலை கொண்டவர்களாக இருப்பாங்க. மேலுமே இவ்வளவு நல்ல குணம் படைத்த நம்மளுடைய கும்பம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குது, பலன்கள்லாம் சாதகமாக அமைஞ்சிருக்கா அல்லது பாதகமாக அமைஞ்சிருக்கா, அவங்களோட குடும்பம், தொழில், உத்தியோகம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய காலங்களில் அவங்களுக்கு எப்படி ஒரு கிரக நிலைகள் எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு, மேலுமே இவங்க ஒரு சில விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேணும். என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத வாங்க விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீதிபதியான சனி பகவானே ஆளக்கூடிய ராசி தான் நம்மளுடைய கும்பம் ராசி. அப்படிங்கிறதுனால இவங்க நீதி, சட்டம் சார்ந்த விஷயத்தில் சரியாக நடந்து கொள்வாங்க. எந்த ஒரு அநீதிகளையுமே பொறுத்து கொள்ள மாட்டாங்க. தங்களோட வாழ்க்கையை ஒழுங்கான முறையில் சரியான முறையில் நடத்த வேணும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்க. மேலுமே தங்களுடைய பொருட்களை மிகவும் கவனமாக பார்த்துக்குவாங்க. இவங்க அறிவாளிகளாகவும் புத்திசாலிகளாகவும் கடின உழைப்பாளியாகவும் செயல்படக்கூடியவங்க இந்த ராசியில் பிறந்தவங்க அப்படின்னே சொல்லலாம். மேலுமே இந்த ராசியில் பிறந்தவங்க பார்த்திங்களா எதையுமே ஆழமாக சிந்திக்கக்கூடியவங்க. இவங்களுக்கு பார்த்திங்களா ஞாபக சக்தி அதிகமாகவே இருக்கும். அடுத்தவங்ககிட்ட நேசமாக நடந்து கொள்வாங்க. வெளிப்படையாக பேசக்கூடியவங்க. இவங்கள கருணை உணர்வு அதிகமாகவே இருக்கும். ஆனாலும் கூட இவங்களுக்கு பேராசை அதிகமாக இருக்காது. அடுத்தவங்களுக்கு உதவ எப்போதுமே இவங்க தயாராக இருக்குவாங்க. இவங்க பார்த்திங்களா வாழ்க்கையோட தத்துவத்தை உணர்ந்து செயல்பட தெரிஞ்சவங்க இந்த ராசியில் பிறந்தவங்க அப்படின்னே சொல்லலாம். மேலுமே புத்தகம் வாசிப்பது, எழுதுவதில் இவங்களுக்கு விருப்பம் அதிகமாக இருக்கும். இவங்க லட்சியத்தன்மை கொண்டவங்க அப்படின்னே சொல்லலாம். தங்களுடைய கலாச்சாரத்தை பாதுகாக்க நினைக்கக்கூடியவங்க இந்த ராசியில் பிறந்தவங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த கும்பராசியை சேர்ந்தவங்க பார்த்திங்கன்னா எந்த ஒரு வேலை அல்லது தொழில் எது செஞ்சாலுமே அதில் வெற்றியை பெற கடின உழைப்பு மேற்கொள்கிறவங்க. சனியோட தாக்கம் அதிகமாக உள்ள இந்த ராசியை சேர்ந்தவங்க நீதித்துறையிலும் நீதிபதிகளாகவும் ஆசிரியர், ஆராய்ச்சியாளர், வணிகஸ்தரர்களாக சிறப்பாக செயல்பட தெரிந்தவங்க இந்த ராசிக்காரர் அப்படின்னே சொல்லலாம். மேலுமே கும்பராசியோட திருமணம், காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்குமே கும்பராசியை சேர்ந்தவங்க எதுலேயுமே கண்ணியம், கட்டுப்பாடோடு காதல் விஷயத்தில் கூட அதிக நாட்டம் இருக்காது. பாரம்பரிய திருமணத்தை விரும்பக்கூடியவங்க. மேலுமே திருமண வாழ்க்கையில் தங்களோட துணையோட முயற்சிகள் அனைத்து ஆசைகளை நிறைவேற்றி மேலுமே மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு ராசி அப்படின்னே சொல்லலாம். இந்த கும்பராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது வாங்க விரிவாக பார்க்கலாம். புதிய முயற்சியோடு வளம் வரும் வாரமாக இந்த வாரமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ராசிக்கு சுக்கிரனோட பார்வையுமே இருக்குங்க. நிம்மதி பார்த்திங்களா இரட்டிப்பாகக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். மேலுமே சம்மந்தம் இல்லாத 3ஆம் நபரில் குடும்பத்தில் பார்த்திங்களா நிலவிய குழப்பங்கள் ஆனது உங்களுக்கு தீர ஆரம்பிக்கும். வில்லங்க சொத்துக்கு உரிய பட்டா மற்றும் முறையான ஆவணங்கள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் அம்மன் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யும்போது உங்களுக்கு எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்கும் ஒரு காலகட்டமாக அமையும். தெய்வ நம்பிக்கை இல்லாதவங்க கூட இறை சக்தியை உணர்வாங்க. ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பயணங்களுமே உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. வீட்டை விரிவு செய்தல், புதிய வீடு கட்டுறது, நவீன பொருட்களை சேர்த்துறது இந்த மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்கு இந்த டைமில் அதிகமாக இருக்கும். வெளிநாடு செல்ல விண்ணப்பத்திருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு தகவல்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளோட தீய பழக்கத்திலிருந்து விடுபடுவாங்க. மேலுமே கணவன் மனைவி உறவு பார்த்திங்களா சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. மேலுமே 21ஆம் தேதி வரக்கூடிய இந்த மகாலய அமாவாசை நாட்களில் முன்னோர்களுக்கு திதி, தர்ப்பணம், தான தர்மங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யும்போது உங்களுடைய குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கும் திருமண தடை, குழந்தை பேரு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சிறப்பான பலன்கள் நீங்கள் எதிர்பார்க்கலாம். மேலுமே முன்னோர்களோட ஆசை இருந்தால் மட்டுமே நமக்கு எல்லாமே சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குலதெய்வத்தோட அருளுமே நமக்கு முழுமையாக கிடைக்கும்.
அதே மாதிரி அரசு உயர் அதிகாரிகளோட தனித்திறமைகளானது வெளிப்படக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். பங்குச்சந்தை முதலீட்டில் அதிக லாபம் பார்த்தீங்களா, நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு மேலேயே கூட கிடைக்கக்கூடிய ஒரு காலம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். மகளாயபட்ச காலத்தில் துப்புரவு தொழிலாளர்களோட தேவை அறிந்து உதவுறதுனால முன்னோர்களோட நல்லாசிகள் உங்களுக்கு முழுமையாக கிடைத்து நீங்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க இறைவனோட அருளுமே உங்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நம்மளுடைய கும்பம் ராசியில் பிறந்தவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலுமே இந்த கும்பராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே சில இடங்களில் அவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சில இடங்களில் வேலையில் போராட்டமாக கூட இருக்கும். சில இடத்துல பார்த்திங்களா வேலையில் கொஞ்சம் பொறாமையாக கூட இருக்கும். உத்தியோக ரீதியாக உங்களோட திறமைக்கேற்ற பெருமையுமே கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் கூட நீங்கள் எதிர்பார்த்த ஒரு காரியம் தாமதமாக நடக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் அதனால் லாபமும் கூட பெருகி செல்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. மேலுமே வியாபாரம் செய்கிறவங்களுக்கு விற்பனையும் லாபமுமே பெருக்கி செல்வம் அதிகரிக்கும். புதிய ஏதாவது முயற்சி செய்கிறீங்க அப்படின்னு நினச்சிங்களா, இந்த டைமில் உங்களுக்கு சிறப்பாக அமையும். குடும்பத்தில் நீண்ட நாளாகவே இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கி சந்தோஷம் பெருகி வழியக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. குழந்தைகளால் பார்த்திங்களா இந்த டைமில் மகிழ்ச்சியுமே அதிகரிக்கும். உத்தியோக ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா அலுவலகத்தில் உயர்ந்த அந்தஸ்து ஏற்படும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வுக்கு இந்த டைமில் பார்த்திங்களா நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணிங்களா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் விற்பனை சிறப்பாக நடந்து கையிருப்புமே கூட உங்களுக்கு அதிகமாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். வியாபாரத்தை விரிவு செய்ய புதிய முயற்சிகள் அனைத்துமே நீங்கள் இந்த டைமில் செய்யலாம், சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக குடும்பத்தில் இருந்து வந்த விவகாரமானது நீங்கள் ஆரம்பிக்கும். குழந்தைகளால் சந்தோஷமும் அதனால் நிம்மதியும் கூட உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு காலன்னே சொல்லலாம். பெரியவங்களோட ஆதரவுமே உங்களுக்கு கிடைக்கும். மேலுமே முன்னோர் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப சிறந்தது. இந்த மகளாயபட்ச அமாவாசையில் நீங்கள் கண்டிப்பாக முன்னோர்களை நினைத்து வழிபடுங்க, அது ரொம்பவும் சிறந்தது. பண விஷயத்தை பொறுத்த வரைக்குமே குடும்ப செலவுகளை ஈடுகட்டுவதற்கு இரவு பகல் பாராமல் நீங்கள் வேலை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமையும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைத்து நல்ல ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். புதிய முதலீடுகள் நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்களா, நம்பிக்கை இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம், நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். சந்திரனோட இடப்பெயர்ச்சி பார்த்திங்கன்னா உயர்வும் தாழ்வும் கலந்த பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகுது. சுக்கிரன் 7ல் இருக்கிறதுனால திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளையும் அனைத்துமே நடத்து அதனால் மகிழ்ச்சியுமே கூட அடையக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். மேலுமே இந்த டைமில் எச்சரிக்கையான விஷயம் அப்படின்னு பார்த்தோமா, தொழில் போட்டியாளர்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். அதே மாதிரி கூட இருந்தே குளிப்பறிக்கும் நபர்களை அடையாளம் கொள்வது ரொம்பவும் நல்லதாக சொல்லப்படுது. இந்த வாரம் பொறுத்த வரைக்குமே தங்களோட தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் எல்லாத்துக்குமே முன்னேற்றத்துக்காக நீங்கள் பாடுபட வேண்டும். பண விஷயத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்க வேணும். மேலுமே பெரியவங்களோட ஆதரவுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லை. வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோமா குச்சனூர் சனி பகவானை வழிபட உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களோட வாழ்க்கையில் இருக்கும். தினமுமே வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தாலே உங்களுடைய கஷ்டங்களானது குறைய ஆரம்பிக்கும். மேலுமே இருமணங்கள் இணைவதற்கு வாழ்க்கையிலே திருமணத்தால் முடிபோட்டு காலமெல்லாம் கருணை மழை பொழிகின்ற கரியவனே ஒருமையுடன் அருள் செய்வாய் போற்றி போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை கூட நீங்கள் வழிபட்டு சனி பகவானை வணங்கி வந்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். மேலுமே உங்களோட வாழ்க்கையிலையும் நல்ல ஒரு முன்னேற்றமே கூட இருக்கும். அடுத்ததாக நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட பலன்கள் நம்மளுடைய கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கும்பராசியை பொறுத்த வரைக்குமே அங்காள பரமேசியை வழிபட சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். அவிட்டம் 3-4 பிறந்தவங்களுக்கு 8ல் சஞ்சரிக்கும். செவ்வாய் பார்த்திங்களா ஞாயிற்றுக்கிழமை முதல் குரு பார்வையோட பாகிஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால எதிர்ப்புகள் பார்த்திங்களா விலக ஆரம்பிக்கும். உடல்நிலை பாதிப்புமே நீங்க ஆரம்பிக்கும். உங்களோட முயற்சிக்கு பெரிய மனிதர்களுமே ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே 5ஆம் இட குருவோட பார்வை பார்த்திங்களா ராசிக்கும் பாக்கிய லாபஸ்தானங்களுக்கும் கிடைக்கிறதுனால உங்களோட செல்வாக்கு உயரும். முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். தடைப்பட்ட வேலைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நடைபெறதுக்கு ஆரம்பிக்கும். மேலுமே வியாபாரம், தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு.
அடுத்ததாக பூரட்டாதி 1, 2, 3ல் பிறந்த நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே 7ல் கேது சுக்கிரன் சஞ்சரிக்கிறதுனால புதிய நட்புகளால் உங்களோட பெயருக்கானது கெட ஆரம்பிக்கும். மேலுமே எதிர்பாளரனால சில பேர்த்துக்கு அவப்பெயர் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேணும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குழப்பம் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. புதன் முதல் சூரியன் 8ல் சஞ்சரிக்கிறதுனால உடல்நிலையில் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்குது. நீங்கள் மட்டும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது சிறப்பு. மேலுமே நீங்கள் இறை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க, உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் அதுக்கு கால் பண்ணி தாராளமாக நீங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை கூட நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கட்டாயம் உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். உங்களுடைய ராசி, உங்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. உங்களோட ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது இந்த கும்பராசியில் பிறந்திருந்தாங்களோ அவங்களுக்குமே கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.